பொய் மேல பொய்யா சொல்லி நீங்க 2 பேரும் இங்க சொகுசா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா அவஸ்தைப்படுறது நான் தான். ஏண்டி நான் வேலைக்கு போக மாட்டேன்னு நீ ஒத்த கால நிக்க வேண்டியதானே? வேலைக்கு போயே ஆகணும்னு அங்க மொத்த குடும்பமும் ஒத்த கால நிக்குது. இதெல்லாம் என்ன குடும்பமும் கன்றாவி. அம்மா நான் ஒண்ணு சொல்லவா? என்னால இதெல்லாம் சமாளிக்க முடியும்னு தோணலம்மா. உன்னை மாதிரி வாயை திறந்தாலே பொய்யா கொட்டுற மாதிரி கடவுள் என்னைய படைக்கல. நான் சொல்றத கேளுமா. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நான் இங்கே வந்துடுறேன். நான் இங்கே இருந்துடுறேம்மா. அம்மா மயிலு என்னமா பேசுற நீ? இதுக்காடி உன்னை கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தா? நீ எதுக்கு கட்டி கொடுத்தன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா என்னால நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இப்படி ஒரு வாழ்க்கையில வாழ முடியாது. பொய் சொல்றோமேனு குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம், எந்த பொய் எப்போ வெளியே வருங்கிற பயம் ஒரு பக்கம். அப்படியே நெஞ்ச வெளி வந்து போய் சேர்ந்துருவோம் போல இருக்குமா. வாய கழுவுடி. நிஜமாதாமா சொல்றேன். வேலைக்கு போன கட்டாயப்படுத்தினாலும் அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நம்புறாங்க. நான் சொல்றேன் எல்லா பொய்யும் நம்புறாங்க. 3/4 மணி நேரம் பைக்கை ஓட்டி என் வீட்டுக்காரர் என்ன வேலைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு. கஷ்டமா இருக்குமா. பாரியா பாரு, எல்லாம் ஒன்னாலதான். நீ கொஞ்சம் கூரோட இருந்திருந்தேன்னா நம்ம குடும்பத்துக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா, இல்ல மயிலுக்கு தான் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? கவலையப்படாத மயிலு, அப்பா புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாரு நம்ம பிசினஸ்னு வாய திறந்த புருஷனு கூட பார்க்க மாட்டேன். அப்படியே மண்டைய பொளந்துருவேன். பண்ணி பண்ணி தானே நம்ம இப்படி ஓட்டாண்டிய வந்து நிக்கிறோம். பத்தாதா உனக்கு? இங்க பாருமா, என்ன பிரச்சனைனாலும் சமாளிச்சுக்கலாம். அம்மா நான் சமாளிக்கிறேன். நீ கவலைப்படாம இருடி. சரியா ஏதாவது ஒண்ணு பண்ற வரைக்கும் நீ தினம் வேலைக்கு போறதா சொல்லிட்டு இங்க வந்துரு. சாயந்தரம் போய்க்கலாம். உன்னை யாருமே எதுவுமே சொல்ல போறதில்ல. ஆனா நிரந்தரமா மட்டும் வந்துடாத மயிலு. அப்புறம் சுடர் வாழ்க்கைய நாசமா போயிடும். நான் வரமாட்டேமா. நீ கவலைப்படாத.